மிதுன ராசி வந்து என்றைக்குமே புதனுடைய வீடு. அதில் திருவாதிரை நட்சத்திரம் இருக்குது, மிருகசீரிடம் 3 4 இருக்குது, புனர்பூசம் 1 2 3, குரு பகவான், ராகு பகவான், செவ்வாய், இது 3மே அங்கே இருக்குது. வித்தைக்காரனாகிய புதனுடையது வீடு அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக மிதுன ராசிக்காரங்க நம்பினா கடைசி வரைக்கும் நம்புவாங்க, வேண்டான்னு தூக்கி எறிஞ்சிருவாங்க. அந்த மாதிரி டைப்பு தான் மிதுன ராசி. லக்னத்தில் அந்த ராசியில் குரு வரப்போகிறாரு, அதிசாரமாகி வக்கரமாகி பின்னாடி வருவார். பெரிய அளவுக்கு ஒரு பாதிப்பு வராது. ஏன்னா இந்த மிதுன ராசிக்கு பாதகாதிபதிங்கிறவன் குரு தான். குரு ராசியில் இருக்கிறான் அப்படிங்கிறக்காக வர தெய்வ நம்பிக்கை, தெய்வ அனுகூலம், பல ஊர்களை சுற்றுறக்கு உண்டான வாய்ப்புகள் இதெல்லாமே குரு பகவான் இருக்கிறனால கிடைக்கும். 10ல் சனி இருக்கிறனால தொழிலில் ஒரு மாற்றம் பண்ணலான்னு இருக்கிறேங்க, ஏதாவது புதுசாக ஏதாவது தொடங்கலான்னு இருக்கிறேங்க, தாராளமாக தொடங்கலாம். அதில் ஒன்றும் எந்த தொந்தரவெல்லாம் ஒன்றும் கொடுக்காது. அதே மாதிரி 9ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால அப்பாவுக்கு சின்ன சின்ன உடல் உபாதைகள், தாயார் தகப்பனாருக்கு கொடுக்கறது, மருத்துவ செலவுகள் ஏதாவது வைக்கிறது, இது நடக்கும். நல்ல காரியங்கள் குடும்பத்தில் அங்கங்கே நடக்கும், போயிட்டு வர்றதா இருக்கும், பிரயாணம் பண்ணுறதா இருக்கும் நிறையா. இந்த மாதிரி இதெல்லாமே மிதுன ராசிக்கு இருக்கும். செலவு வந்து சும்மா மமானியாக போயிட்டே இருக்கும். ஜோப்பில் இருக்கிறதுன்னு இல்லைன்னா தெரியாது, ஆனால் செலவு வந்துகிட்டே இருக்கும். அதில் கொஞ்சம் கவனமாக இருந்து ஜோப்பை தொடச்சி பார்த்து எடுத்து இவ்வளோ வச்சுருக்கிறேன், இதுக்குள்ளே அடக்கணுங்கிறத நினச்சிட்டு பண்ணணும். அதனால் குழந்தை குட்டிகளுக்கு செலவு பண்ணுறதுக்கு தயங்க வேண்டாம், வீட்டுக்கு செலவு பண்ணுறதுக்கு தயங்க வேண்டாம். தேவையில்லாத செலவுகளை முதல்ல செய்கிறத முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்கணும். அது வந்து மிதுன ராசிக்காரங்க வந்து உஷாராக இருக்கணும். வேலையிலேயே அது மாதிரி கொஞ்சம் உஷாராக இருந்தாங்கன்னா ரொம்ப நல்லது. 12 ராசிகளுக்கு உண்டான பொது பலன்களை நான் தெளிவாக உங்களுக்கு சொன்னேன். மேசம் முதல் மீனம் வரை இருக்கிற 12 ராசிக்காரங்க எப்படி எப்படி இருப்பாங்க, எப்படி எப்படி நடந்துக்கணும் டிசம்பர் மாதம் அப்படிங்கிறதையே நான் தெளிவாக சொன்னேன். இது வந்து ஒரு பொது பலன், பொதுவான பலன். இந்த ராசிக்காரங்களுக்கு இப்படி இருக்கும் அப்படிங்கிற பொதுவான பலன். ஆனால் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்குன்னு பலன் இருக்குது. அதுதான் என்றைக்குமே சரியான பலனாக இருக்கும். உங்களுடைய ஜாதகத்தில் எப்படி இருக்குது, எனக்கு என்ன மாதிரி இருக்குது, என்னோடய பலாபலன்கள் நல்லா இருக்குதா, எனக்கு யோகம் இருக்குதா அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் விரும்பினால் கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். ஒரு சிறிய கட்டணம் தான், அதை செலுத்தி உங்களோட பலனை நீங்கள் தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.